கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான ஹோப் டிவி நேயர்களே, இந்த நாளின் தியானத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். கிரைஸ்ட் சர்மன் ஆன் த மவுண்ட், கிறிஸ்துவின் மலைப்பிரசங்கம் என்ற தொடரிலே நாம் இன்றைக்கு பார்க்க போகிற தலைப்பு என்னவென்றால், மலைப்பிரசங்கமும் இரண்டு வழிகளும். சர்மன் ஆன் த மவுண்ட் அண்ட் தி டூ வேஸ். நமது தியானத்திற்குரிய வசனம் மத்தேயு 7 அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்கள். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று வாசிக்கிறோம். அன்பானவர்களே, நம் வாழ்வு முழுவதும் நாம் செய்யும் தெரிவுகளால் நிறைந்திருக்கிறது. Our life is full of choices that we make. அதுவா இதுவா, எதை தெரிந்தெடுப்பது என்று திணறி திண்டாடும் நெருக்கடியான சூழ்நிலைகள் எல்லாருக்குமே எந்நாளுமே வரத்தான் செய்கிறது. ஆவிக்குரிய காரியங்களிலும் அது உண்மையே. மலைப்பிரசங்கத்தில் நமது ரட்சிப்புக்கடுத்த சில சீரியஸான விஷயங்களை மத்தேயு 7:13 முதல் இரட்சகர் பேசுகிறார் என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். மத்தேயு 7 அதிகாரம் 13 27 வரைக்கும் பார்த்தால், இரட்சகர் போடும் பட்டியலை பாருங்கள். இரண்டு வழிகள், மத்தேயு 7, 13, 14 வசனங்கள். இரண்டு மரங்கள், மத்தேயு 17 முதல் 20 வசனங்கள். இரண்டு மனிதர்கள் மற்றும் இரண்டு வீடுகள், மத்தேயு 24 27 வரை உள்ள வசனங்கள். மேற்காணும் பட்டியலிலே முதல் காரியம், இந்த இரண்டு வழிகள் பற்றி மட்டும் நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். இரண்டு வழிகள் என்னென்ன, அவற்றின் தன்மைகள் என்னென்ன? ஒன்று, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமானது, நெருக்கமானது. இன்னொன்று, கேட்டுக்கு போகிற, அழிவுக்கு போகிற வாசல் விரிவானது, விசாலம் ஆனது. அன்பானவர்களே, இரட்சகர் இதன் மூலம் நமக்கு உணர்த்தும் 3 இரட்சணிய பாடங்கள் நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். முதலாவது, நமக்கு முன் இருப்பவை இரு திசைகள் மட்டுமே. ஒன்லி 2 possible directions before us. நமக்கு முன்னே 2 திசைகள் மட்டுமே இருக்கின்றன. நம் வாழ்வு என்பது இரு நீண்ட நித்தியங்களுக்கு இடையில் காணப்படும் ஒரு சுருக்கமான இடைநிறுத்தம் ஆகும். சுருக்கமான இந்த வாழ்வானது சிலருக்கு 40 ஆண்டுகளாக இருக்கலாம், சிலருக்கு 80 ஆண்டுகளாக இருக்கலாம். எவ்வளவாயினும் சரி, நாம் எல்லாருமே மரணம் சூழ்ந்திருக்கிற மரண தேசத்தில் இருக்கிறோம் என்பதே மாறாத உண்மை. மரணத்திற்கு பின் என் முடிவு என்னவாயிருக்கும் என்று எவரும் சிந்திப்பதில்லை. நான் போகிற திசை எந்த திசை, சரியான திசைதானா என்று எவரும் விசாரிப்பதும் இல்லை. ஆனாலும் 2 வழிகள் அல்லது திசைகள் மட்டுமே நமக்கு முன்பாக உள்ளன. 2இல் ஏதாவது ஒன்றில்தான் நாம் பிரயாணிக்க முடியும் என்கிறார் இயேசு. அந்த 2 பாதைகளில் முதலாவது பாதை விசாலமான பாதை. அதான் ஆண்டவர் மத்தேயு 7:13 சொல்றார், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். இந்த பாதை, விசாலமான பாதை, சுயத்தை பிரியப்படுத்தும் பாதை. இது நம்ம இஷ்டப்படி வாழலாம். இப்பாதையில் நானே ராஜா, நான் போட்டதுதான் சட்டம், என்னை கேட்க எவரும் இல்லை, எல்லா பாவ மூட்டைகளையும் நாம் சுமந்து அனுபவிக்கலாம். இது சரியான வழி போல் அதில் போகிறவர்களுக்கு தெரியலாம். ஆனால் இது கரடு முரடானது. நீதிமொழிகள் 13 அதிகாரம் வசனம் 15 கவனித்து பாருங்கள். நற்புத்தி தயையை உண்டாக்கும், துரோகிகளுடைய வழியோ கரடு முரடானது, வருத்தமும் வேதனையும் உள்ளது இந்த பாதை. கலாத்தியர் 6:7 வாசித்து பாருங்கள்.
மரணத்தில் முடியும் பாதை இது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று நீதிமொழிகள் 14:12, 16:25 வாசிக்கிறோம். இவ்வழியிலே போகிறவர்கள் அநேகர். விசாலமான பாதை. இரண்டாவது பாதை ஆண்டவர் என்ன காட்டுகிறார் என்றால் இடுக்கமான பாதை. நாம் அதை மத்தேயு 7:13 வாசிக்கிறோம். 13 முதல் வரி, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். 14, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். கர்த்தரை மட்டும் பிரியப்படுத்தும் பாதை இது. அவர் சித்தப்படி மட்டுமே இப்பாதையில் செல்ல வேண்டும். ஆண்டவர் மட்டுமே இப்பாதையின் அரசர். அவரது கட்டளைகளை கடைபிடிக்க நீங்கள் எதிர்பார்க்கப்படுவீர்கள், என்னிடம் எதிர்பார்க்கப்படும். நாம் பாவ மூட்டைகளை சுமந்து கொண்டே இதில் பயணிக்கலாகாது. இது ஜீவனின் பாதை. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை என்று நீதிமொழிகள் 12:28 வாசிக்கிறோம். இப்பாதையில் சிலுவைகள், அதாவது பாடுகள் உண்டு. அன்பானவர்களே, அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். மத்தேயு 16:24 வாசிக்கிறோம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சிலுவை நெஞ்சில டாலர் போட்டுக்கிறது கிடையாது. சிலுவை என்பது பாடுகள், போராட்டங்கள், அவற்றின் மத்தியிலும் இயேசுவை பின்பற்றுவதுதான் இந்த இடுக்கமான பாதை. ஆயினும் முடிவு பரியந்தம் சிலுவை நாயகர் உடன் இருப்பார். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் சகல நாட்களிலும் உங்களோடு இருக்கிறேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறாரே. மத்தேயு 28:20 இப்பாதையை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்களா? எந்த திசையில், எந்த பாதையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறீர்கள்? இரண்டாவது இரட்சணிய பாடம் இரட்சகர் நமக்கு கற்றுக் கொடுப்பது, நாம் சேரும் இடங்கள் 2 மட்டுமே. Only 2 possible destinations. திசைகள் அல்லது பாதைகள் 2 தான். இது முதல் பாடம். இரண்டாவது பாடம், நாம் போய் சேரும் இடங்கள் 2 மட்டுமே. எல்லா பாதைகளும் எங்கோ ஓரிடத்தில் முடியும். எல்லா சாலைகளும் ரோமுக்கு செல்லுகின்றன என்பார்கள். All roads lead to Rome அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. Be a Roman when you are in Rome. ஊரோடு ஒத்துவாள் என்று சொல்லுவார்கள். மாணவர்களே, உண்மைதான். கடைசியில் இந்த உலகம் முடிய போதும் இந்த ரோமாபுரியினால தான், ரோம மார்க்கத்தால் தான் முடிய போகிறது. இது தீர்க்க தரிசனம். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் தீர்க்க தரிசனம் இருக்கிறது. தானியேல் 7ஆம் அதிகாரத்தில், 8ஆம் அதிகாரத்தில், 9ஆம் அதிகாரத்தில் அந்த தீர்க்க தரிசனம் இருக்கிறது. அன்பானவர்களே, எல்லா கிறிஸ்தவ சபைகளும் இன்று ரோமுக்கு, கத்தோலிக்கத்துக்கு நேராகத்தான் போய்கொண்டிருக்கின்றன. ரோம பாதையில் நாம் சென்றாலும் முடிவு பரிதாபம்தான். அந்த பரிதாபம் நமக்கு வர வேண்டாமே. சேரும் இடங்களை நாம் சற்று கவனிப்போமே. முதலாவது சேரும் இடம், நம்மை சாம்பலாக்கி போடும் அக்கினி கடலான தற்காலிக நரகம். நண்பர்களே, விசாலமான பாதை நரகத்தில் போய் முடியும். அங்கே போகிறவர்கள் புகையாகி போவார்கள் என்று சங்கீதம் 37:20 வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 14:10-11 வாசிக்கிறோம். அவர்கள் புகை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் எழும்பும் என்று வாசிக்கிறோம். அங்கே போகிறவர்கள் சாம்பலாகி போவார்கள். மல்கியா 4:3 நாம் வாசிக்கிறோம். துன்மார்க்கரை மிதிப்பீர்கள், நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழே சாம்பலாயிருப்பார்கள். துன்மார்க்கர் எல்லாம் சாம்பலா போயிடுவாங்க. அப்புறம் எப்படி நரகம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்? அது சாத்தியமில்லை. ஏன்? சாத்தான் கூட சாம்பலாகி போவான். எசேக்கியேல் 28:18 வாசிக்கிறோம். அன்பானவர்களே, அந்த போகுமிடம் விசாலமான பாதையிலே போனால் இதான் நிலைமை.
இந்த பூமியே 3ஆம் வருகைக்கு பின்னர் தற்காலிக நரகமாக செயல்படும். வெளிப்படுத்தல் 20:8 மற்றும் 9 வசனங்களில் வாசிக்கிறோம். இந்த வசனத்தை வாசிப்போமே. வெளிப்படுத்தல் 20:8 மற்றும் 9 வசனங்கள். பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும் படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும் படிக்கும் புறப்படுவான். அவருடைய தொகை கடற்கரை மணலத்தனையாயிருக்கும். சாத்தா என்ன செய்வானா, அந்த 1000 ஆண்டுகள் காவலில் இருந்து விடுதலையாகி துன்மார்க்கர் எல்லாரும் 2ஆம் உயிர்த்தெழுதலில் எழும்பும் பொழுது நான் தான் உங்களை உயிரோடு எழுப்பேன் என்று சொல்லி எல்லாரையும் ஒன்றாக கூட்டி பரலோகத்திலிருந்து 3ஆம் வருகையிலே இறங்கக்கூடிய தேவனுடைய நகரம், நம்முடைய நகரம், அவர்கள் அங்கே பிடித்து கொண்டார்கள் என்று சொல்லி தேவனுக்கு எதிராக அவன் துன்மார்க்கர் எல்லாரையும், தன்னுடைய விழுந்து போன தூதர்கள் எல்லாரையும் ஒன்றாக திரட்டி கொண்டு யுத்தம் புரிவான். கோகு மாகோகு யுத்தம். கோகு மாகோகு என்றால் சிம்பிளா சொன்னா துன்மார்க்கர் கூட்டம். எசேக்கியேல் 38-39 அதிகாரங்களை படித்து பாருங்கள். இந்த துன்மார்க்கர் கூட்டத்தெல்லாம் ஒன்றாக அவன் வளைந்து கொண்டு தன் கையிலே போட்டுக்கொண்டு பரிசுத்த நகரத்துக்கு எதிராக யுத்தம் புரிவான். வெளிப்படுத்தல் 20:9 அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. அதாங்க தற்காலிக நரகம். அதுதாங்க அக்கினி கடல். அக்கினி வானத்திலிருந்து ஆண்டவர் அனுப்புவார். எல்லாம் எரிஞ்சு சாம்பலா போயிடுவாங்க. சாத்தானும் அவன் தூதர்களும் துன்மார்க்கர் எல்லாம் எரிஞ்சு சாம்பலாகி விடுவார்கள். எசேக்கியேல் 28:18, மல்கியா 4:3. துன்மார்க்கர் எரிஞ்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. நரகம் நித்தியமாக இருக்காது. ஆகவே தற்காலிக நரகம் போய் சேரும் இடம், அந்த விசாலமான பாதை அங்கதான் போய் முடியும். 2வது, நாம் என்றும் இயேசுவுடன் வாழ சாதகமாய் விளங்கும் பரலோக நகரம், பரிசுத்த நகரம். ஒன்று நரகம், இன்னொன்று நகரம். தேவ ஜனமே, இடுக்கமான பாதைதான் இயேசுவிடம் நம்மை கொண்டு போய் சேர்க்கும். அங்கே நித்திய மகிழ்ச்சி உண்டு. ஏசாயா 35:10 வாசிக்கிறோம். இதற்கு மேல் வேறு விளக்கம் தேவையில்லை. வழி கடினமே ஆயினும் சீக்கிரத்தில் இரட்சகர் நம்மை தம் வீடு, நித்திய வீடு கொண்டு போய் சேர்ப்பார். யோவான் 14 முதல் 3 வசனங்கள் ஆண்டு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் அல்லவா. என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். ஆண்டவர் எவ்வளவு வாஞ்சையா சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். அவர் மறுபடியும் வர காத்திருக்கிறார். நாம் எங்கே போய் சேரப்போகிறோம்? விசாலமான பாதையில் போய் நரகத்தில் சேருவோமா, அல்லது இடுக்கமான பாதையில் போய் பரலோக நகரத்தில் சேருவோமா? அன்பானவர்களே, இரட்சகர் நமக்கு கற்றுத்தரும் இரட்சணிய பாடங்கள் 3. 2 திசைகள் மட்டுமே, போய் சேரும் இடங்கள் 2 மட்டுமே. 3வது பாடம் என்னவென்றால், நாம் செய்ய வேண்டிய தீர்மானங்கள் 2 மட்டுமே. only 2 possible decisions. முதலாவது பாடம் only 2 possible directions. 2வது பாடம் only 2 possible destinations. 3வது பாடம் only 2 possible decisions. மனிதன் தான் எந்த பாதையில் செல்ல வேண்டும், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும், எங்கே தன் நித்தியத்தை செலவிடுவேன் என்பதை அவனே தீர்மானித்தாக வேண்டும். எந்த பாதையில் போகணும், எந்த பாதையில் போகணும், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும், நித்தியத்தை எங்கே செலவிடணும், இதெல்லாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய தீர்மானம். மனிதன் 2 தீர்மானங்களிலே ஏதாவது ஒரு தீர்மானத்தை செய்யலாம். முதலாவது தீர்மானம், விசாலமான பாதையை நாம் தெரிந்து கொள்ளலாம். இவ்வுலகில் யாவரும் பாவ இயல்புடன் பிறந்தோம். பிறக்கும் குழந்தைக்கு பாவம் என்று எதுவும் தெரியாது. அது வளர்ந்து தெரிவு செய்யும் பருவத்தை அடையும் போது எந்த பாதையில் செல்வது என்ற தீர்மானத்தை
அந்த பிள்ளை செய்வான். அவன் தெரிந்தெடுத்த பாதை அகலமான பாதை என்றால் முடிவு நமக்கு தெரியும். ஒருவேளை அழிவுக்கேதுவான அகலமான பாதையில், விலகைக்கேதுவான விசாலமான பாதையில் இப்போது நாம் போய்க் கொண்டிருப்போம் என்றால் பாதையை மாற்றிக்கொண்டு இப்பொழுதே இயேசுவிடம் நாம் திரும்ப வேண்டும். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 2வது வசனத்தில் ரொம்ப அழகாக நாம் வாசிக்கிறோம் பாருங்க. அணுகிற காலத்தில் நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவிடம் வருவதற்கு இப்பொழுதே, now is the time, இப்பொழுதே நேரம். ஆகவே விசாலமான பாதையை தெரிந்து கொள்ளலாம் அழிவின் பாதையிலே செல்ல, அல்லது 2வது இடுக்கமான பாதையை நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்பாதையை கவனமாக கண்டுபிடிக்க வேண்டும். இயேசு இரட்சகர் தன்னை அழைக்கிறார் என்று ஒரு பாவி உணரும் போது விரிவான பாதையின் கவர்ச்சிகளை அவன் உதறி தள்ளிவிட்டு அவரிடம் ஓடோடி வர அவன் தெரிவு செய்ய வேண்டும். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9 to 13 வசனங்களை நாம் கருத்தாக வாசிக்க வேண்டியது அவசியம். வசனங்கள் என்ன சொல்லுது பாருங்க. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். அதனால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவிடம் வருவோரை அவர் தள்ள மாட்டார். அவரை விசுவாசிப்போருக்கு அவர் நித்திய ஜீவனை அருளுவார் என்று யோவான் 6ஆம் அதிகாரம் 37, 47 ஆகிய வசனங்களிலே வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, பழைய எருசலேமை ஒரு கணம் எண்ணி பாருங்கள். கிறிஸ்து பூமியிலே மனிதனாக அவதரித்து வாழ்ந்த காலத்தில் பாலஸ்தீன நாட்டு மக்கள் மதில் சூழ்ந்த பட்டணங்களில் வாழ்ந்தார்கள். அவைகள் பெரும்பாலும் குன்றுகளிலோ அல்லது மலைகள் மீதோ கட்டப்பட்டிருந்தன. பட்டணத்தின் வாசல்கள் மாலை மயங்கும் போது அடைக்கப்பட்டன. அந்த வாசலுக்கு நேராக இட்டு செல்லும் பாதைகள் பாறைகளாகவும் செங்குத்தான நிலையிலும் இருந்தன. நாளின் முடிவிலே வீட்டை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கும் பயணி இருள் சூழும் முன்பாக அந்த வாசலை அடைவதற்காக ஆர்வத்தோடு துரிதமாக சிரமப்பட்டு ஏறி அவன் வழியிலே முன்னேற வேண்டியது இருக்கும். சோம்பித் திரிபவர்கள் வெளியே விட்டுவிடப்படுவார்கள் என்று தாட்ஸ் ஃப்ரம் த மவுண்ட் ஆஃப் பிளெஸிங், நித்திய கண்மலை வழங்கும் சத்திய விருந்து பக்கம் 174, 175 வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் உயரமான மலைகள் மீது, குன்றுகள் மீது பட்டணங்கள் இருந்தன. பாதுகாப்பாக சுற்றிலும் மதில்கள் இருந்தன. சாயங்காலத்தில் அடைச்சிருவாங்க. வெளியில் போனவங்க அடைக்கிறதுக்கு முன்னாடி உள்ள வந்துடணும். எனக்கென்ன என்று கவலையற்று திரிபவர்கள் வெளியிலேயே கிடக்க வேண்டும். தொடர்ந்து அந்த புத்தகத்தில் வாசிக்கிறோம், பக்கம் 178. சூரியன் மறையும் நேரத்தில் பட்டணத்து வாசலை நோக்கி பிந்தி போனதால் விரைந்து கொண்டிருக்கும் பயணி வழியிலே எந்த விதமான கவர்ச்சிகள் இருந்தாலும் அதை பார்க்கத்தக்கதாக அதன் பக்கமாக திரும்பி பார்க்க முடியாது. வாசலின் வழியாக பிரவேசித்து விட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அவனுடைய முழு உள்ளமும் உறுதி பூண்டிருக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இதே போன்ற முனைப்பான நோக்கம் அவசியப்படுகிறது என்று இயேசு கூறினார். அப்படி வெளியில் போன ஒரு பயணி அல்லது அந்த பட்டணத்தை சேர்ந்தவன் வேகமாக கேட் அடைக்கிறதுக்குள்ள சீக்கிரமாக போகணும், பட்டணத்துக்குள்ளே போயிடணும். அவன் அக்கம் பக்கம் பார்த்து ஏதாவது காரியங்களை கண்டு, நபர்களை கண்டு கவர்ந்து இழுக்கப்பட்டு அவன் இடறி போவான் என்று சொன்னால் அவன் உள்ளே போக முடியாது. அன்பானவர்கள், அதே போல தான் இந்த உலகத்தின் காரியங்கள், பணமோ பதவியோ
அல்லது இந்த உலகத்தினுடைய இச்சைகளோ எதுவும் நம்மை இழுத்து கீழே தள்ளி பரலோக ராஜ்யத்துக்கு நேராக செல்லக்கூடிய அந்த இடுக்கமான பாதையில நம்மை தடம்பொருளை செய்து விடாதபடி மிக ஜாக்கிரதையாய் நாம் முன்னேறி செல்ல வேண்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம். இந்த உலகத்தின் காரியங்கள்ல என் பிரியமான ஜனமே, நீ சிக்கி விடாதே. நேர்கொண்ட பார்வையோடு, நிமிர்ந்த நன்னடையோடு, உறுதியான உண்மையான உள்ளத்தோடு தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். இது பழைய எருசலேம். புதிய எருசலேமை எப்போதும் நினைவில் நிறுத்துங்கள். பரிசுத்த நகரமான புதிய எருசலேம் போய் சேர 12 முத்து வாசல்கள் வழியாய் உட்பிரவேசிக்க நமக்கு எவ்வளவு தீவிரம் தேவை, தீர்மானம் தேவை. பழைய எருசலேமில் பார்த்தீங்கன்னா ஒரு கேட் இருக்கும், பக்கத்தில் ஒரு சின்ன கேட் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் புதிய எருசலேமிலே 12 முத்து வாசல்கள், 12 pearly gates. பரமதேசத்தை விரும்பின ஆபிரகாம், அவருடைய தீர்மானம் என்ன தெரியுமா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 10 மற்றும் 16ஆம் வசனங்களை வாசித்தோம் என்று சொன்னால், தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அந்த அஸ்திபாரங்கள் கொண்ட நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். அதை அல்ல, தான் விட்டு வந்த தேசத்தை அல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். மேன்மையான பரமதேசத்தை ஆபிரகாம் எதிர்நோக்கி காத்திருந்து தன் உலக செல்வங்கள் எல்லாம் விட்டு விட்டு கூடாரங்களிலே குடியிருந்தான் என்று எபிரேயர் 11ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. இனி வரும் பலன் மட்டுமே அதிக பாக்கியம் என்ற மோசேயின் தீர்மானம் நமக்கு தேவை. எபிரேயர் 11:26 வாசிக்கிறோம்ல, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று மோசே எண்ணினான். எகிப்தின் வாழ்க்கையை பெருசா நினைக்கல, கானான் போய் சேர வேண்டும் என்ற தாகம். அன்பான தேவ பிள்ளைகளே, பரலோக கானான் போக வேண்டும் என்ற அந்த தீர்மானம் நமக்கு இருக்கிறதா? இயேசுவே நமக்கு வழி. யோவான் 14:6 வாசிக்கிறோம், அவரே நமக்கு வாசல், ஆடுகளுக்கு வாசல் அவர்தான். யோவான் 10:9 வாசிக்கிறோம், நமது தடங்காட்டி ஜிபிஎஸ். இன்னைக்கு எல்லாம் ஜிபிஎஸ்ன்னு வச்சிருக்கிறோம், செல்போன்லையும் கார்லையும் எல்லா இடத்துலையும். தடங்காட்டி தமிழிலே ஜிபிஎஸ் என்பதற்கு நமக்கு தடங்காட்டி யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அவர் மீது நம் பார்வையை பதித்திருக்க, நம் விசுவாச பிடியை தளரவிடாதிருக்க நாம் உறுதியாய் தீர்மானித்திருக்க வேண்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, அவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே 2 வழிகள், ஆண்டவரே போய் சேரும் இடங்கள் 2 இடங்கள், தீர்மானங்கள் 2 தீர்மானங்கள், இப்படி 3 காரியங்கள் இருக்கிறது. இதில் ஏதாவது ஒன்றைத்தான் இடுக்கமான பாதை, பரலோக நகரம், இயேசுவின் பக்கம் என்று தீர்மானித்து வாழ, அநேகரை அந்த தெய்வீக தீர்மானத்திற்குள்ளாக நடத்த என்னை பயன்படுத்தும் ஒப்பு கொடுக்கிறேன் என்று நம்மை தத்தம் செய்வோமா? பிரியமானவர்களே, இந்த மலைப்பிரசங்க பாடங்கள் இன்னும் அடுத்த தொடர் இருக்கிறது. தொடர்ந்து நாம் படிக்க ஆயத்தப்படுவோம். இந்த செய்திகளை அநேகருக்கு கற்றுக் கொடுப்போம், நாமும் நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, மலைப்பிரசங்கத்தின் மகத்துவமான சத்தியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு கிறிஸ்தவன் எப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை கிறிஸ்துவானவர் கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி. நாங்கள் இன்னும் கருத்தாய் தியானிக்கவும், அநேகருக்கு பகிரவும், நாங்களும் இதன்படி நடக்கவும் உம்முடைய ஆவியின் வல்லமை கொடுத்து, ஆண்டவரே, இடுக்கமான பாதையில் இயேசுவை பின்பற்றி நித்திய ராஜ்யம் வந்து சேர ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, தேவன் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.